இல்லைங்க எல்லாத்தையும் பேசினா வந்து பேசுறவங்க மட்டும் இந்த மைக் அப்படியே வச்சுக்கலாம். லைவ் பாக்குறேன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பார்த்து தெரியாது. இந்த பகுதியில் அழைத்து வருகின்ற அலக்கனாக இருக்கிற செம்மேடு ராஜஸ்ரீ சக்கரையானம் கண்டித்து முதலாவதாக கண்டன உரையை தாமானூர் முன்னாள் ஊராட்சி துறை தலைவர் லட்சுமி அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்தார். இதை போட்டுக்கோங்க. அன்பிற்கினிய செம்மேடு பாலப்பாடி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் நலன் கருதி முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தோழர்களே, திரளாக கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் அம்பேத்கர் புரட்சி இயக்கத்தின் சார்பில் பணிவார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொன்னாங்க. அவரும் கூட ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தவர் தான். என்னன்னா, நாங்கெல்லாம் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, இந்த விளைநிலத்தின் மீது அக்கறை உள்ள, விவசாயத்தின் மீது அக்கறை உள்ள நபர்கள் நாங்கெல்லாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த பகுதியில் வாழுகின்ற, இந்த பகுதியில வாழுற மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அமைப்புகளை போல நாம் அந்த ஆலய நிர்வாகத்தை அச்சுறுத்துவதற்காகவோ அல்லது நம்முடைய வலிமையை தெரிவிப்பதற்காகவோ நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவில்லை. இந்த விவசாய மக்கள், இந்த பகுதியில இருக்கிற விவசாயிகள், இந்த பகுதியில வாழ்கின்ற மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு சுத்தமான காற்று கிடைக்கணும், சுத்தமான தண்ணி கிடைக்கணும். இதுக்காக தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த ஆலையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் இறந்து போயிட்டாரு. வெளியில சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ள பாய்லர் வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாய்லர் வெடிச்சிருக்குதுன்னா, ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு அயன் பாக்ஸ் நம்ம வாங்குறோம்னா அந்த அயன் பாக்ஸ்ல சூடு அதிகமாயிடுதுன்னு வச்சுங்களேன், அதுவே ஆஃப் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த அயன் பாக்ஸ்ல இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஆலை பல கோடிகளை முதலீடு செய்து பல தொழிலாளர்கள், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணி செய்யற ஒரு ஆலை, இந்த ஆலைக்குள்ள பிரஷர் அதிகமாகி பாய்லர் வெடிக்குதுன்னா அந்த பிரஷரை கண்காணிக்கிறதுக்கோ அல்லது கண்ட்ரோல் பண்றதுக்கோ ஏதாவது சிஸ்டம் இல்லாமலா இருக்கும். ஒரு சாதாரண அயன் பாக்ஸுக்கு ஒரு முறையான கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆலைக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அல்லது மானிட்டரிங் சிஸ்டம் ஏதாவது இல்லாமலா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் சரி, நானும் கூட ஒரு தொகுதி பொறுப்பாளர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, சரி நம்ம போவோம், பார்ப்போம், எந்த அடிப்படையில நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காகவே நாங்களும் கூட வந்தோம். நாங்க நிறைய பேர் இந்த ஆலை அந்த விபத்து நடந்த பிறகு போய் பார்த்தோம். அவங்க யாரும் நம்ம உள்ளவே அனுமதிக்கவே இல்லை.
ஏன் இந்த இந்த விபத்து இயல்பாக நடந்த விபத்து என்று சொன்னால் இந்த ஆலை நிர்வாகம் ஒரு மக்கள் பிரதிநிதிகளை மக்களுக்காக செயல்படுகின்ற அமைப்புகளை ஏன் உள்ள அனுமதிக்க கூடாது? அந்த ஆலையினுடைய வெளி சுவர்ல ஒரு பெரிய பெரிய போர்டு இருக்கும், ஒரு 3 போர்டு இருக்கும். அந்த போர்டுல அந்த காற்று மாசுபாட்டினுடைய அளவை அவங்க குறிச்சு வைக்கணும். இந்த ஆலைக்குள்ள அசாடஸ் கெமிக்கல், அதாவது அபாயகரமான கெமிக்கல்ஸ் ஏதாவது உற்பத்தி பண்றாங்கன்னா அது எந்த அளவு உற்பத்தி பண்றாங்க அந்த தகவலை குறித்து வைக்கணும். நீர் மாசுபாடு ஏற்படுதுன்னா அந்த நீர் மாசுபாட்டினுடைய அளவை குறித்து வைக்கணும். அதுக்காக தான் அந்த போர்டை இங்க வச்சிருக்காங்க. இப்ப நாங்க உள்ள போனோம், அந்த ஆலை சரியா இயங்குதா, என்ன மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கான்றத பாக்குறதுக்காக போறோம். நாங்க அப்படி போறோம் அப்படின்னு சொன்னா அந்த போர்டுல அவங்க எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்த்தாலே சரி இதெல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம உள்ள நம்மளை அனுமதி கூட தேவையில்ல. இருக்கிற வெளியில இருக்க போர்டை பார்த்தீங்க, நாங்க காற்றை மாசுபடுத்தல, நீரை மாசுபடுத்தல, இங்க எந்த சுற்றுச்சூழல் மாசுபாடும் இல்லை, நாங்க தயாரிக்கிற அந்த அபாயகரமான கெமிக்கல்ஸ் கூட நாங்க அளவோடு தான் உற்பத்தி பண்றோம் அப்படின்றத நாங்க வெளியவே எழுதி வச்சிருக்கோம், நீங்க பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம பாட்டுக்கு வந்துட போறோம், உள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த போர்டுல அந்த கம்பெனி திறந்தப்ப எழுதினானுங்க பாரு அந்த விவரங்கள், அது மட்டும்தான் இருக்கே தவிர அது ஒவ்வொரு மாசமும் குறிப்பிடணும். காற்று மாசு எவ்வளவு இருக்கு, நீர் மாசு எவ்வளவு இருக்குன்ற விஷயங்களை ஒவ்வொரு மாசமும் குறிப்பிடணும். அதெல்லாம் எதையுமே குறிப்பிடல. இதை கண்காணிக்க வேண்டியது மாசு கட்டுப்பாட்டுத்துறை, தொழிலாளர் நலத்துறை, இந்த அரசினுடைய துறைகள். இந்த அரசு துறையும் கூட அந்த வெளியில இருக்கிற அறிவிப்பு பலகையில தகவல்கள் ஒழுங்கா இருக்கா, அந்த மக்களுக்கு இந்த ஆலை நிர்வாகம் சரியாக இயங்குகிறது என்பதை தெரியப்படுத்துறோமா, அந்த விவரங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ அல்லது தொழிலாளர் நலத்துறையோ கூட எதுவும் கேட்கவில்லை என்பது அவங்க வச்சிருக்கிற போர்டுல இருந்தே தெரியுது. அப்ப இவங்க அதுக்குள்ள அந்த கம்பெனிக்குள்ள ஒவ்வொரு பகுதியிலையும் அழுத்தம் அதிகமா ஏற்படும் என்ற இடங்கள்ல அழுத்தத்தை கண்காணிக்கிறதுக்கான ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்கணும். அதே மாதிரி காற்று மாசு ஏற்படுதுன்னா அந்த புகைப்போக்கிகள் அவங்க எரிக்கிற அந்த பர்னர்ஸ், அதாவது அடுப்போ அல்லது அதற்கான பெரிய அளவு அவங்க எப்படி எரிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படி எரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துலயும் கூட அங்கிருந்து வெளியில போற காற்றை அங்கேயே ஃபில்டர் பண்றதுக்கான அந்த அமைப்பு முறை இருக்கு. அதை அவங்க நிறுவியிருக்காங்களா, அப்படி நிறுவி காற்று மாசை கட்டுப்படுத்துகிறார்களா, தண்ணி அவங்க பயன்படுத்துற
இவங்க எல்லாம் போராடலாம் இல்லையா? அரசாங்கத்துக்கு தெரியப்பட்ட கடலிங்கே தமிழர் நலம் மங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்கிற பாவேந்தர் வைர வரிகளுக்கு உயிர் வடிவம் கொடுத்து களத்தில் நின்று களமாடுகிற முத்தமிழனின் ஆணை கிணக்க இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுற்றுச்சூழலை கெடுத்து செஞ்சி வட்டத்தில் செம்மேட்டை சுற்றியுள்ள ஒரு 10 கிராமத்திற்கு யமனாக இப்பொழுது முளைத்திருக்கிற செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையை கண்டித்து நடைபெறுகிற மனசாட்சியுள்ள சுற்றுப்புற சூழலை பேணி காக்கிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல் காரணமாக இருந்த செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை நிர்வாகமே, உங்களுக்கு அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அருகாமையில் பக்கத்து தெருவில் இருக்கிற புருஷோத்தமன் என்று 22 வயது மதிக்கத்தக்க இளைஞன் பாய்லர் வெடித்து இறந்ததாக தகவல் கிடைத்ததும் தலைவரிடம் சொன்னோம். தலைவர் அவர்கள் சொன்னார், என்ன காரணத்துக்காக பாய்லர் வெடித்து சிதறியது, எப்படி அவர் இறந்தார் என்று இந்த கட்சியின் பொறுப்பாளர் என்று அடிப்படையிலும் அந்த பகுதியில் வாழுகிறவர்களுக்கு முதன்மையில் அவர்களுக்கான தகவலை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் நிர்வாகத்திற்கு இருக்கிறது. எனவே அவர்களிடம் கொண்டு போய் முறையிட்டு என்ன காரணத்தினால் பாய்லர் வெடித்து அந்த பையன் இறந்தான் என்பதை கேட்பதற்காக நான் உள்ளிட்ட இயக்க தோழர்கள், சமூக ஆர்வலர்கள் 20 நபர்கள் சர்க்கரை ஆலையை நோக்கி சென்று மேலாளரிடம் கேட்டோம். இதோ வருகிறேன், அதோ வருகிறோம் என்று பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லி எங்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே மேலாளர் மட்டும் வந்து ஆய்வை நாங்கள் இப்பொழுதுதான் செய்து கொண்டிருக்கிறோம், ஆய்வு செய்துவிட்ட பிறகு நாங்களிடம் அழைக்கிறோம் என்றார்கள். அதற்கு பிறகு 2-3 முறை நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அவர்கள் அதற்கான இந்த பகுதியில் வாழுகிற இந்த பகுதியில் நிலத்தை கொடுத்தவர்கள் நீங்கள் அடிக்கிற கொள்ளை லாபங்களால் அடுத்த தலைமுறையை என்னாகும் என்றே வறுமையின் காரணமால் மறந்து போய் நிலத்தை கொடுத்த அடுத்த தலைமுறை மக்கள் உடல் சார்ந்த உபாதைகளுக்கு அத்தனை நோய்களுக்கும் ஆளாக போவது தெரியாமல் அறிவிலித்தனமாக என்று சொல்வதை விட ஏமாளித்தனமாக கொடுத்தவர்கள் இந்த மண்ணிற்கானவர்கள். நாங்கள் கேட்கிறோம், அவர்களுக்கு எங்களை பார்த்தால் மரியாதையாக தெரியவில்லை. தலைவரிடம் நடந்ததை சொன்னோம். நம்ம நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர் சொன்னது போல ட்ரெய்லர் மாதிரி முன்னோட்டமாக முதல்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் என்று தலைவர் ஆணையிட்டார். தலைவர் சொன்னது மீது உடனடியாக ஒரு வாரத்திற்குள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து இங்கு இருக்கிற சுற்றுச்சூழல் இந்த மக்கள் பாதிக்கின்ற செய்திகளை மக்களிடமும் இந்த அரசிடமும் செய்தியாக வைப்பதற்கும் தன்னை திருத்திக் கொள்வதற்காக ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலைக்கு எங்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கையாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்குமே ஆனால் ஒவ்வொரு சர்க்கரை ஆலையும் மனித அதிகமாக வசிக்காத பகுதியில், கலர் நில பகுதிகளில், ஓடை நீரோட்டங்கள் இருக்கிற பகுதியிலே அமைக்கப்பட்டு அங்க இருக்கிற கழிவுகள் அந்த ஓடை நீரோட்டங்களில் இணைக்கப்பட்டு இருக்கும். அப்படி இந்த ஆலையில் இணைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஆலையில் இருக்கிற கழிவு இந்த ஆற்றங்கரையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்க்கால் இருக்கிறதா? இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற 10 கிராமத்து மக்கள் அதை கடந்துதானே போகிறீர்கள், இருக்கிறதா? அதை குறித்தெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோமா? வலுத்த ஊர்ல எதை செஞ்சாலும் கேட்க மாட்டான்ற மாதிரிதானே இந்த 10 ஊர் மக்களும் நாம் இருக்கிறோம். இந்த நிலை இனிமேல் நீடிக்காது. சர்க்கரை ஆலையில்
சர்க்கரைக்கு மட்டும் கரும்புக்கு மட்டும் விலை கேட்டுக்கிட்டே போறோமே, நம் உயிர்களுக்கு விலை இல்லையா? நாம் கொடுக்கிற நோயாளிகளால் இந்த மருத்துவத்துக்கு நாம் கொடுப்பது கோடிக்கணக்கில் கண்ணுக்கு தெரியாமல் செலவழிப்பதெல்லாம் கணக்கில் வராதா? எனவே இது போன்று தண்ணீரை உள்ளேயே சேகரித்து வைத்துக் கொண்டு நாங்கள் ரீசைக்கிள் செய்கிறோம், ரீஃபார்ம் பண்ணுகிறோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற எந்த சமாதான முயற்சியும் மற்றவர்களிடம் எடுக்கும் எங்க போராட்ட குணமுள்ள எங்கள் இயக்கத்து தோழர்கள் யாரும் உங்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. இங்க இருக்கிற கழிவுகள் முற்றாக அப்புறப்படுத்தி நீங்கள் ஒரு ஆற்றங்கரையிலோ ஓடையிலோ இணைக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு தொடர் மழை பெய்யும் காலங்களில் உள்ள சர்க்கரை ஆலையில் இருக்கிற அனைத்து கழிவுகளையும் திறந்துவிட்டு இந்த செம்மேடு ஆயக்கட்டு பகுதியில் உள்ள அனைத்து கழனி நிலத்தை எல்லாம் நாசமாக்கிய செம்மேடு சர்க்கரை ஆலையை விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கண்டித்து கெடலெங்கே தமிழர் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்யும் எங்கள் தலைவன் முத்தமிழன் வேல்முருகன் தலைமையிலே முற்றுகையிடும் நிலைக்கு இந்த நிர்வாகம் அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இது முன்னோட்டம்தான், அடுத்து போராட்டம் வேறு வடிவில் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற பாசத்திற்குரிய அண்ணன் கடலூர் ஆனந்த் அவர்கள் தலைமையாற்றுவார். ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் முன்னெடுத்திருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற தலவானூர் சக்திவேல், முகிலன், வையவன், செல்வகுமார், செம்மேடு ரமேஷ், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ராஜமூர்த்தி, பண்டுட்டி, மாணவரணி, அருள்பாபு உள்ளிட்ட நிர்வாகிகளையும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் ராஜநாயகம், ஒன்றிய கட்சியினுடைய பொறுப்பாளர் ராஜா, வீடியோ மோகன், மகளிர் அணி நிர்வாகிகள் மதி உள்ளிட்ட அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில அமைப்பு குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த கட்சி ஆர்ப்பாட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சியில் இருந்து நேற்று இரவு கிளம்பி இன்று செஞ்சிக்கு வருகை தருகின்ற அருமை தம்பி மாரிமுத்து உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த செம்மேடு பகுதியில இயங்குகின்ற ராஜஸ்ரீ சுகர் சர்க்கரை ஆலை அன்புக்குரிய இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். இன்றைக்கு கடலூர் சிப்காட் பகுதியிலே எண்ணற்ற தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இதே போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் அந்த இறந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நாங்களே வாங்கி கொடுத்திருக்கின்றோம். ஒரு சின்ன பையன் 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் இறந்திருக்கிறான். இந்த பகுதியில எல்லாரும் ஒரு கூட்ட இயக்கமா சேர்ந்து அந்த சர்க்கரை ஆலையில பேசி ஒரு 1 கோடி ரூபாய் வாங்கி நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய